உங்களுக்கு குண்டு பல்புகளை தெரியுமா? இன்னைக்கு விதவிதமான வடிவங்களையும் நிறங்கள்லயும் வெவ்வேறு தொழில்நுட்பங்களை கொண்ட மின் பல்புகள் கடைகள்ல கிடைக்குது. 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில மின் விளக்குகள்ல ரெண்டே வகைதான். ஒன்னு பளிச்சுன்னு ஒளி ஊடுருவக்கூடிய உருண்டை வடிவத்திலான பல்புகள், அத நாம குண்டு பல்புகள், அதாவது இன்கேண்டசன்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு டியூப் லைட்டுகள், அதாவது ஃப்ளோரசன்ட் டியூப். அப்பெல்லாம் குண்டு பல்புகளை விட டியூப் லைட்டுகள் ரொம்பவும் விலை அதிகம். அதனால மின்சார சிக்கனம் கொண்டதா இருந்தாலும் கூட விலை மலிவான குண்டு பல்புகளை தான் மக்கள் அதிகமா பயன்படுத்தினாங்க. குண்டு பல்புகள் எப்படி ஒளிர் விடுதுன்னு தெரியுமா? குண்டு பல்புகள்ல மின்சாரமானது கண்ணாடி குமிழுக்குள்ள இருக்கக்கூடிய மெல்லிய உலோகத்தின் வழியே பாய்ச்சப்படும். அப்ப அந்த உலோக இழையின் வெப்பம் அதிகமாகி அது ஒளிய உமிழும். எப்படி ஒரு இரும்பு பட்டறையில சூடாக்கப்படக்கூடிய இரும்பானது ஒளிர் விடுதோ அப்படியானதுதான் இது. குண்டு பல்புல பாய்ச்சப்படும் மின்சாரத்தின் பெரும் பகுதி வெப்ப ஆற்றலா மாறிடுறதுனால ஒரு சிறு பகுதி மட்டும்தான் ஒளியா மாற்றமடையும். மின்னாற்றலானது வெப்ப ஆற்றலா மாறி அதிகம் வீணாகி விடுறதுனால குண்டு பல்புகள் அதிக மின்சாரத்தை உறிஞ்சுவதாகவும் குறைவான ஒளிய தர்றதாகவும் இருந்துச்சு. அந்த நாட்கள்ல கண்ணாடி குமிழுக்குள்ள என்ன உலோகத்தை பயன்படுத்துறது அப்படிங்கறதுல பல சிக்கல்கள் இருந்துச்சு. மின்சாரம் பாய்ந்து சூடாகும் போது உலோக கம்பியானது காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோடு வினை புரிந்து உலோக ஆக்சைடாக மாறிடுறதுனால இந்த பல்புகள் தொடக்கத்துல சில நிமிடங்களுக்கு மேல தொடர்ந்து எரியல. இந்த குண்டு பல்புகளை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதைய நான் சொல்லட்டுமா? அந்த நாட்கள்ல பல்புகளின் ஆயுள அதிகரிக்க பல அறிவியலாளர்கள் இடைவிடாம உழைச்சாங்க. இறுதியா கண்ணாடி குமிழுக்குள்ள இருந்த காற்று முழுமையா உறிஞ்சி வெளியேற்றப்பட்டு உலோகங்களோடு வினை புரியாத மந்த வாயுக்களை அடைச்சு ஒளிர்விக்கப்பட்டது. 1840கள்ல உருவாக்கப்பட்ட இந்த பல்புகளும் சில மணி நேரங்களுக்கு மேல எரியல. 1879ஆம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் ஒளிர்வதற்காக பருத்தி இழைய பயன்படுத்தினாரு. இதுவும் கூட வெறும் 14 மணி நேரம் தான் எரிஞ்சுது. தொடர்ந்து வெவ்வேறு பொருட்களை கொண்டு பல்ப ஒளிர்வித்து அதன் ஆயுள நீட்டிக்க கூடிய முயற்சிகள் நடைபெற்று வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா பல்பின் ஆயுள அதிகரிச்சுக்கிட்டே வந்தாங்க. 1920கள்ல டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக இழைகளை பயன்படுத்தினப்போ பல்புகளின் ஆயுள் 2000 மணி நேரங்களா உயர்ந்தது. அப்படியே அதிகபட்ச ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து 2500 மணி நேரங்களாவும் உயர்ந்துச்சு. அப்பதான் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்துச்சு. தொழில்நுட்ப முன்னேற்றங்களால தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போன பல்புகளின் ஆயுள் இன்னும் தொடர்ந்து அதிகரிப்பதற்கு பதிலா கொஞ்சம் பின்வாங்குச்சு. இந்த காலகட்டத்துல, அதாவது 1924ஆம் ஆண்டு ஜெனீவாவுல ஒரு ரகசிய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்துல உலகின் முன்னணி பல்ப் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களோட முக்கிய நிர்வாகிகள் பல பேர் கலந்துகிட்டாங்க. இவங்கெல்லாம் தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. ஒண்ணுக்கொண்ணு போட்டி போடும் இந்த நிறுவனங்கள் உலகம் முழுதுக்குமான பல்புகளின் உற்பத்தி மற்றும் விற்பனைய அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அவங்களுக்குள்ள சில முக்கிய முடிவுகளை எடுத்தாங்க. பல்புகள் பயன்பாட்டுக்கு வந்த தொடக்கத்துல ஏராளமான நிறுவனங்கள் போட்டியிட்டு மிகச்சிறந்த பல்புகளை உருவாக்குனாங்க. ஆனா இந்த பெரு நிறுவனங்கள் தங்களுக்குள்ள ஒத்துழைப்போட பிற நிறுவனங்களை ஒழிச்சு கட்டி அவங்கள முன்னணி நிறுவனங்களா நிலைநிறுத்திக்க ஒன்று கூடியிருந்தாங்க. இவங்க தங்களுடைய உற்பத்தியை பெருக்க எடுத்த மிக முக்கிய முடிவு என்ன தெரியுமா? எல்லா நிறுவனங்களும் அவங்க உற்பத்தி செய்யற பல்புகள் எளிதில் பழுதாவது போலவே வடிவமைச்சு அதனுடைய ஆயுள குறைக்கிறது தான். இதுதான் அந்த ரகசிய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அதுபோக உன் வழியில நான் வரமாட்டேன், என் வழியில நீ வரக்கூடாது அப்படின்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இந்த முடிவு நடைமுறைப்படுத்தப்பட்டப்போ எதிர்பார்த்தபடியே வீடுகள்ல மாட்டப்பட்ட பல்புகள் விரைவிலேயே பழுதாகி
இந்த பெரு நிறுவனங்களின் விற்பனை உயர்ந்துச்சு. விற்பனை மட்டுமல்ல, லாபமும் கூடத்தான். அதே நேரத்துல முன்னாடி ஏராளமா இருந்த பல்பு தயாரிக்கும் நிறுவனங்களும் இதோட போட்டி போட முடியாம அழிக்கப்பட்டுச்சு. நம்ம வீட்டை ஒளிர்விக்க கூடிய பல்புகளின் இருட்டான கதை உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கா? எப்படி ஒரு பொருளை திட்டமிட்டு பழுதாகும்படி ஒரு நிறுவனம் வடிவமைக்கும் அப்படின்னு தானே சிந்திக்கிறீங்க? உண்மையில பெரு நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான தந்திரங்களும் மோசடிகளும் புதுசில்ல. இப்படித்தான் பல் துலக்கும் பற்பசை எளிதில் தீர்ந்து போவதற்கு ஒரு நிறுவனம் பற்பசை டியூபோட வாய்ப்பகுதியின் அளவை பெருசாக்குனதா ஒரு செய்தி உண்டு. இன்னைக்கு நாம கடைகள்ல வாங்கக்கூடிய செல்போன்கள் உள்ளிட்ட பெரும்பாலான மின்னணு சாதனங்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு ஆயுட்குறைப்பு செய்யப்பட்டவைதான். நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை அதிகரிக்க பொருட்களின் ஆயுளை குறைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியும் பொருட்களை அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. அதனாலதான் இன்னைக்கு மை நிரப்பும் பேனாக்களை கூட கடைகள்ல பெருசா நாம பார்க்க முடியல. இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய தந்திரங்களை நாம கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்காக ரொம்பவும் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வடிவமைச்சு அதன் மூலமா நம்ம கவனத்தை ஈர்த்து தொடர்ந்து பொருட்களை அதிகமா வாங்க செய்யறாங்க. இதுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்புன்னு பாப்போமா?